போறீங்க தண்ணிக்குள்ள? அப்படியே உளுந்துரு ராஜா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு பாலக்காடில் மான்சூன் வைப் ஒன் டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் விளாக்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியோட மலமலா டேம் தான் போயிருப்போம் தீபாவளியோட நெக்ஸ்ட் டேக்கு. பட் அங்கே வந்து அந்த பார்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்கிறனால பக்கத்துலேயே இருக்கிற ராக் கார்டன் தான் போயிருப்போம். இங்கே வந்து இருக்கிற எல்லா பழைய வேஸ்டேஜ் பொருட்களை வச்சு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பற்றி பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒர்த்தானதான், அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். பெரியவங்களுக்கு 25 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா தான். ஸோ டைமிங் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அங்கே இருந்தப்பறம் நம்ம வந்து கவா வியூ பாயிண்ட் போகிறோம் அப்படின்ட்டு. அதோட கண்டினியூட்டியில் தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம். ஸோ கவா வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராக் கார்டன் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இது போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரிக்காக இருக்கும். பட் இங்கே போயிட்டு வந்து வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நாங்கள் நினச்சிட்டு எந்த பிளேஸ்க்கு போகணும்னு நினச்சோமோ அந்த பிளேஸ் இது கிடையாது. ஆக்சுவலாக நான் எந்த பிளேஸ் போகணும்னு நினச்சேன்னா கவா ஐஸ்லாண்டு. அதை பற்றி தான் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஆனால் எனக்கு பெருசாக கவா வியூ பாயிண்ட்டு, கவா ஐஸ்லாண்டு இது ரெண்டுமே வேறு அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக ஒரு நாள் நான் அந்த கவா ஐஸ்லாண்ட் பிளேஸ்க்கு போயிட்டு அதை பற்றின வீடியோவும் நம்மளோட சேனலில் விளாகாக போஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த கவா வியூ பாயிண்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்றி இந்த ஹில்ஸ் பக்கத்தில் வந்து இருக்கிற தண்ணி ரொம்ப அமைதியாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, ஹோட்டல் எல்லாமே ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இதில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் தான். ஒரு 3-4 இடத்துல ஊஞ்சல் கட்டி விட்டுருப்பாங்க. அதில் ஒரே ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுவில் தண்ணி போகிற மாதிரியும் அதுக்கு மேலே ஊஞ்சல் இருக்க மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கரையில் இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், அது மட்டும் தண்ணிக்கு மேலே நம்ம ஃப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இதோட ப்ளஸ்ன்னே சொல்லலாம். மற்றபடி இங்கே வேறு ஒன்றும் கிடையாது. நேச்சர் லவர் கண்டிப்பாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நல்லா அழகாக அந்த வியூவை ரசிப்பீங்க. மெயினாக நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து மான்சூன் டைம், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெய்னியாக இருக்கும். ஸோ இந்த சீசனில் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது இன்னுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படி தான் எல்லாருமே போயிருந்தோம், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே இருந்திருந்தோம். ஒன்ஸ் நாங்கள் எங்களோட எல்லாத்தையுமே மறந்துட்டு நாங்களும் சின்ன பிள்ளை மாதிரி ஜாலியாக இந்த ஊஞ்சலில் ஏறி செம்மையாக ஆட்டம் பண்ணோம். இன்க்ளூடிங் எங்கள் அம்மா முதற்கொண்டு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நம்ம வர மாதிரி இருந்தால் நம்மளோட ஓன் கார்லேயோ இல்லைன்னா வந்து பைக்லேயோ வரதான் பெஸ்ட்டு. மற்றபடி வர வழி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே மூவி ஷூட்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி நேச்சர்லாம் எடுக்கணும்னா ஃபாரின் தான் போவாங்க. பட் கேரளாவில் ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது லோக்கல் ஊரே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோட சைட் சீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே அழகும் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே ஆபத்தும் இருக்குன்னே சொல்லலாம். அதனால மழை டைம் அப்படின்னாலே கேரளா சைடு வர்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. அஃப்கோர்ஸ் நாங்களுமே தீபாவளி அன்னைக்கு வெளியே போகணும்னு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சு தான் இந்த ட்ரிப்புக்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா மழைங்கிற காரணத்தால் கேரளா சைடு போக ரொம்ப யோசிச்சாங்க வீட்டில் எல்லாருமே. ஃபைனலாக நாங்கள் ஃபோன்லாம் பண்ணி விசாரித்து இப்போ அங்கே மழை இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். பட் இங்கே வந்து பார்த்தா வேறு லெவலில் கூட்டம், காரை கூட பார்க் பண்ண முடியல மலமலா டேம் கிட்டக்கெல்லாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல வெளியே வந்து ஒரு என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. எனக்குமே அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வீட்லேயுமே வந்து எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி நானும் என் வீட்டுக்காரும் கிளம்பி எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே வந்ததில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது, நேச்சரிக்காக பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பாலக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே ஒன் டே பிளான் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. ஏன்னா இங்கே நிறையா பிளேஸ் இருக்குது. நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாலக்காடு, திருச்சூர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒன் டே ட்ரிப் வந்து போட்டிருப்போம். அதில் இதுவும் ஒன்று தாங்க. இனி மான்சூன் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பிளேஸ் போகணும்னு எனக்கு இந்த ஒன் டே வந்ததுலேயே வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து பாலக்காடில் எந்தெந்த பிளேஸ்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளோட சேனலில் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வந்து நீட்டாக முடிச்சு போய்ட்டேன். நான் நிறைய ஃபேமிலி குட்டீஸோடலாம் வந்துறதுனால மழைங்கிறனால நம்ம ரொம்ப பெருசாலாம் பிளான் பண்ணல. நான் சொன்ன அந்த கவா ஐஸ்லாண்டுங்கிறது வந்து அந்த மலமுலா டேம் பேக் சைட்லேருந்து போகணுமாம்மா. தெரியாதவங்க நீங்கள் அங்கே வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மலமலா டேம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோப்லலாம் போனீங்கன்னா வேறு லெவலில் வியூலாம் பார்க்கலாம்.
தென் அங்கே இருக்கிற அந்த ஸ்னேக் ஜூ, அதுக்கப்புறம் ஃபிஷ் அக்வேரியம், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிளேசஸ்லாம் நம்ம விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாலக்காடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது போக மலம்புழா டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியுமே வந்து நிறைய சைட்ஸிங் பிளேஸ்லாம் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்து நம்மளோட சேனல்லையே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான், போகிற வழி நீங்களே பார்த்தாலே தெரியும். நான் எந்த ஒரு ஃபில்டருமே கொடுக்கல, பட் அவ்வளோ க்ரீனிஷாக பார்க்க சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு உச்சி மலை மாதிரி இருந்தது. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தாலும் சுற்றி வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மலையில் அப்படியே எங்கள் மாமாலாம் படுத்துட்டாரு. நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட் உண்மையாகவே. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் டெம்பிள் மாதிரி இருந்தது. அதில் மெயினாக அங்கே தூரமாக ஒரு தெரியுது பார்த்தீங்களா ஒரு மரம், அதுதான் ஹைலைட்டு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே அழகாக இந்த அழகை ரசிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மலையில் ஆடிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே கரெக்டாக மலம்புழா டேம் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3-3:30 கூட இருக்காது. அவ்வளோதான், அந்த 3 ஹவர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இங்கே இருந்தப்பல கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், நீங்களும் ஒன் டே ட்ரிப்பில் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பாலக்காடு சைடு, கேரளா சைடு நீங்கள் வரலாம். பட் சேஃபாக வந்துட்டு போங்க. தண்ணி இல்லாத பிளேஸாக வந்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தேங்க்யூ, பை பாய்.